இது? அவனை அவ்வளோ பெரிய ரவுடின்னு சொன்னாங்க. இவளை ஏதாவது பண்ணுவான்னு பார்த்தா அவளை அங்கேயே விட்டுட்டு ஓடி இருக்கா. ஷோ, எல்லாம் நேரம். அவன் கிட்ட போய் என்ன டிராமா பண்ணி நடிச்சான்னு வர தெரியல. சொல்லுங்கக்கா. என்ன பேச்சுல ஸ்ருதியே இல்ல? நீங்க சொன்னதுதான் சரிக்கா. அந்த இசைக்கு ஆயுசு கெட்டி. அவள் ஆயிலிங்கிறவளும் விஷாலும் காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டாங்க. என்னது, இசையை காப்பாத்திட்டாங்களா? யாரு? நம்ம விஷாலா? அவ மேல அவ்வளவு கோவமா இருந்தோம், இப்ப அவளை காப்பாத்தி கூட்டிட்டு வரலன்னு யார் அழுது? இவ அவனுக்கும் பெரிய ரவுடியா இருப்பா போல இருக்கே. எல்லார்கிட்ட இருந்தும் தப்பிச்சு வந்துடுறா. நான் கடவுள் கிட்ட வேண்டுதல் எல்லாம் வச்சேன், இதுவும் போச்சு. நானும் அதை தாக்கா நினைச்சேன். விஷால் அவ மேல கோவமா இருக்கிற மாதிரி தாங்க இருக்கான். ஆனாலும் அவளுக்கு ஒண்ணுன்னதும் அவன் துடிச்சதை நீங்க பாத்துருக்கணும். தனியா இருந்தாங்கல்ல, அவன் மனசு மாத்திருக்கா. ரவுடிங்க கிட்ட இருந்து ரிஸ்க் எடுத்து இவளை காப்பாத்திருக்கான்னா விஷாலுக்கு இவ்வளவு பிடிச்சிருக்கா என்ன? இந்த ஆராய்ச்சி இப்ப ரொம்ப முக்கியமாக்கா. எப்படியோ நாம நினைச்சது நடக்கல. அதனால இன்னும் கொஞ்ச நாளைக்கு அந்த இசையோட ஆட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம சகிச்சுக்கணும். நல்ல வேலைக்கா நீங்க மண்டபத்துக்கு வரல. இங்க எல்லாரும் அவளை கொண்டாடுறத பார்த்தா எனக்கு அப்படியே கடுப்பாகுது. சரி, நான் போனை வைக்கிறேன், அப்புறம் பேசுறேன். ஹலோ ஹலோ. ஏய், நான் உன்கிட்ட என்ன கேட்டேன்? நான் கேட்டதை நீ கொடுக்கலல்ல. உனக்கு இனிமே நைவேத்தியமோ கிடையாது, 1000 தேங்காய் உடைக்க போறது கிடையாது. என்ன உயிரோட தப்பிச்சிட்டோன்னு சந்தோஷப்படுறியா? Of course, definitely. ஆமா, நான் சும்மாவே என் செல்லத்தை அவ்வளோ லவ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ விஷாலே எனக்காக வந்து சண்டை போட்டு அங்கேயும் இங்கேயும் உருண்டு புரண்டு வந்து என்ன காப்பாத்திருக்காரு. அப்ப நான் எவ்வளவு சந்தோஷப்படணும். நீ ரொம்ப ஆடாத. ரொம்ப கோவம் வருதோ? சுத்தி நல்லது நடக்கிற சந்தோஷத்துல இத்தனை பேர் இருக்கும்போது உன்னால மட்டும் ஏன் ஊராங்குட்டா மாதிரி மூஞ்சி உருன்னு வச்சுக்க முடியுது? ஓ, சாரி சாரி சாரி. ஓ, டிசைனே அப்படிதானோ? ஓகே ஓகே ஓகே, நான் தான் யோசிக்கல. நீ என்னதான் ட்ரை பண்ணாலுமே உன்னால ஒண்ணுமே என்னடி கொழுப்பா? ஐயோ, கொழுப்பில்லமா, இது வந்து பியார் பியார், காதல். ஒரு காதல சேர்த்து வச்ச சந்தோஷத்துல உள்ளுக்குள்ள இருக்கிற என் காதல் அப்படியே அருவி மாதிரி கொட்டுது. ஆனா என் நேரத்தை பாத்தியா? உன் கூடலாம் நின்னு பேசிட்டு இருக்கேன். அப்புறம் வர்மா என்னை கூட்டிட்டு போகும்போது உன்னோட இந்த 2 கண்ணுல அந்த ஒரு பிரகாசம் இருந்ததே, அது ஏன்டா இப்ப இல்ல? என்னாச்சு? ஏன் நான் உயிரோட திரும்பி வந்துட்டேன்னு சேடா இருக்கியா? ஆமாண்டி, நீ போய் தொலைஞ்சிருவ. எனக்கு ஒரு தொல்லை மிச்சோன்னு நினைச்ச போதுமா? ஓ, சூப்பர் சூப்பர். ஆனா இவ்ளோ ஃப்ராடுத்தனம் பண்ற நீ ஏன் உயிரோட இருக்கும்போது நான் ஏண்டி? இங்க பாரு, நான் இன்னும் நிறைய நிறைய என் விஷால லவ் பண்ணி குழந்தைங்க பெத்து அவங்கள படிக்க வச்சு சந்தோஷமா நான் வாழ பிறந்தவன். உன் கற்பனையெல்லாம் கேக்குறதுக்கு ரொம்ப நல்லாதான் இருக்கு. ஆனா அது நான் இருக்கிற வரைக்கும் ஒரு நாளும் நடக்காது. ஓ, நடக்காதா? இரு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் வந்து உன்கிட்ட பேசிக்கிறேன். அந்த வர்மா முன்னாடி போய் நின்னதுக்கு உன்னை கொன்னுருவான்னு நினைச்சேன். ஏதோ தப்பிச்சிட்ட. அப்புறம் இனிமே நீ ஜாக்கிரதையா இருந்துக்கோ. ஏன்னா இந்த ஸ்ரீஜா கிட்ட இருந்து நீயும் இந்த குடும்பமும் தப்பிக்கவே முடியாது. ஏய், சரி கிளம்பலாமா? சரி, அப்ப நாங்க போயிட்டு வரோம். இந்திரா, இந்த கல்யாணத்துக்கு வந்ததுல எங்களுக்கு ஒரு புது குடும்பம் கிடைச்சிருக்கு. எங்க வீட்டுக்கு நீங்க எல்லாரும் அவசியம் ஒரு நாள் வரணும். நிச்சயமா வரும். எங்களுக்கும் உங்களையும் இசையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்.
இசைய வேற வீட்டு பொண்ணா எங்களால பார்க்கவே முடியல. அவ அவ்வளவு ஸ்வீட். இசை, இந்த அக்காவை மறந்துடாத. ஐயோ அக்கா, உங்களை, அயலிய, சிவா அண்ணன, அப்புறம் ரித்திகா மேடம எல்லாரையும் நான் எப்படி மறப்பேன்? மறக்கவே மாட்டேன். அதான் இசை. எப்பவுமே நினைச்சுக்கிட்டே தான் இருப்பேன். இசை, நீங்க எனக்கு பண்ணது எவ்வளவு பெரிய உதவின்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த கல்யாணத்துக்கு வந்ததுல எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காங்க. எனக்கும் தான் அயலி. எப்பவும் எனக்கு ஏதாவது சொல்லணும்னா கண்டிப்பா உன்னை தேடி வருவேன். நீ நினைச்ச மாதிரி எல்லாமே கூடிய சீக்கிரம் நடக்கும். லவ் யூ அயலி. லவ் யூ இசை. நான் எப்போ உங்க கூட இருப்பேன். நானும் தாம்மா. இந்த அண்ணனுக்கு தங்கச்சியா நீ எப்பவுமே என் கூட இருப்ப. கண்டிப்பா இருப்பேன். அண்ணன் இங்க பாருங்க. நீங்க ப்ரோ, நாம எப்பவுமே போன்ல டச்ல இருப்போம். ஓகே? ஓ ஓகே ப்ரோ. தேங்க் யூ. யா பாய், டேக் கேர். தேங்க் யூ. சரி, நாங்க கிளம்புறோம். பாய் அயலி. Bye, 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 bye. Ritika. Bye, நாங்க Bye. வரோம். சீக்கிரமா Bye. சந்திப்போம். வரோம். பாய் ப்ரோ.